Welcome to Mindbeat channel. Wish you happy new year. அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா? மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. புத்தாண்டு தீர்மானங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா புக்கு படிக்கலாங்க. தினமும் அப்படி இல்லையா வாரத்தில் 3 நாளாவது யோகா தியானம் செய்யலாங்க. தினமும் வாக்கிங் போகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமும் கண்டிப்பாக 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணுங்க. அதிகமான இனிப்பு ஜங்க் வகை உணவு வகைகளை சாப்பிடாம வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டையே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கியே ஆகணுங்க. இந்த வருஷம் நீங்கள் செய்யாத ஒரு புது விஷயத்தை கற்றுக்கோங்க. புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுலையே மனசு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுங்க. புது வருடத்தில் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விலக்கணுங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழலாம். மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் பின்னால் பேசாமல் இருக்கலாங்க. எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் பதற்றப்படாமல் கோபப்படாமல் பொறுமையாக இருக்கணும்னு தீர்மானம் எடுக்கலாங்க. உடல் நலத்தை மேம்படுத்துறது அதுக்காக உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி இதையெல்லாம் செய்யலாம். மது, புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்திக்கலாங்க. வாழ்வது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதே வாழ்க்கை. உடல் நலம் மற்றும் மனநலத்தை காப்பதற்கான உறுதிமொழிகள் எடுக்கலாம். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அதிகமாக செலவு செய்யாமல் தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் இருக்கிற கடன்களை அடைக்கிறது போன்ற நிதிநிலை சார்ந்த உறுதிமொழிகள் எடுக்கலாம். தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் வரக்கூடிய லாபத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக வரணும்னு அதற்கான முயற்சிகளை செய்யலாம். புத்தாண்டில் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் வாழ்க்கையை மேம்படுத்தணும் இல்லைங்களா? முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மொபைலை பார்க்காம இருக்கலாம். இப்படியே படிப்படியாக செய்யும் பொழுது வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் மொபைல் பார்க்காம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உட்காந்து பேசி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மௌனமாக இருக்கலாம். பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மனசளவுலையும் மௌனமாக இருக்கலாம். உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் எவ்வளவோ பேருக்கு கிடைக்காம இருக்கலாம் இல்லைங்களா? ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை போக போக சூழ்நிலை காரணமாக அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாமல் போயிடுங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து இந்த வருட கடைசி வரைக்கும் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். வாழ்க்கையை வளம்பர செய்வோம். நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.